ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி சாட்டர்டேனால எல்லாத்துக்கும் இந்த நான்வெஜ் எல்லாமே இறங்காது. அதனால் காலையே போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக கருப்பு கவுனி அரிசி இருக்கும்ல, அதை வாங்கி ஊற வச்சு டெய்லி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை ஏதோ கொஞ்சம் கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அது ஏதோ ரொம்ப காஸ்ட்லியாமல் தெரியல. டெய்லி அவங்க மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு அது பெரிய ப்ராசஸ், ஊற வச்சு வேக வைக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு நாள் செஞ்சேன். அதுக்கப்புறம் அவங்க நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதனால் யாரோ கருப்பு கவுனி நாற்று அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க போல இருக்கு ஆஃபீஸில். உடனே கருப்பு கவுனி நாற்று இருக்குது அப்படின்னு சொன்னதுனால, சரி எதுக்கு நம்ம கடையில் போய் காசு கொடுத்து அரிசி வாங்கணும், நம்மளே நம்ம நிலத்து நல்ல விளைய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாற்று வாங்க போயிருக்காங்க. நாற்று வாங்கி அந்த நாற்றை நட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு மீனை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சமைச்சு வச்சோன்னா மதியம் சாப்பிட வராங்களா இல்லை அங்கே சாப்பிட போகிறாங்க, அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேயில் என்னென்ன நடந்துச்சோ அதை நான் எடுக்கிறேன். ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாங்க, குட்டி குட்டி மீன். எனக்கு அந்த பொருவா பொடின்னு சொல்லுவாங்க, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அது இந்த மீன் பசங்க பிறந்தப்போ சாப்பிட்றதுன்னு காரப்பொடி அந்த மீன். அப்புறம் வெள்ளைக்கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான், இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். எப்போது க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அந்த கருப்பு கவுனி அரிசி நாற்று 10 மணிக்கு வர சொன்னாங்களா, மணி 11 ஆயிடுச்சு. அதனால் அதை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது காலையில் போட்ட டீ. எனக்கு மட்டும் தான் டீ போடுவேன், யாரும் குடிக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால் அதை சுட வச்சு குடிக்க வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எங்கள் வீட்டில் தேங்காய் பால் போட்டு கஞ்சி செஞ்ச, பூண்டு தேங்காய் பால் வெந்தயம் எல்லாம் போட்டு பச்சரிசியில் கஞ்சி வச்சு தான் எல்லாருமே சாப்பிட்டோம். தேங்காய் துவையில் வச்சு சாப்பிட்டோம். 15 நாளைக்கு ஒன் டைம் இது கண்டிப்பாக இருக்கும். பசங்க கூட இதுக்கு பொங்கல் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. பட் இது பூண்டு வெந்தயம் பச்சரிசி வேக வச்சு தேங்காய் பால் போட்டு செய்கிறது. இது ரொம்ப ரொம்ப வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும், வயிற்றுக்கு ஒரு மாதிரி குளுமையாக இருக்கும். அதனால் இதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சுருவோம் எங்கள் வீட்டில். நான் போய் மீன்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இது என்னோடய ரெகுலர் ரொட்டீன் மட்டும்தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் போடுறேன். பிடிச்சிருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சமைச்சு முடிச்சாச்சு. நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு ஒன்றுமே போடல, மாங்காய் போடல, வெறும் மீன் மட்டும் போட்டு வச்ச மீன் குழம்பு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வைக்கிற மீன் குழம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை. இது என்னென்னா வெள்ளைக்கிழங்கா மீன். இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு வித்யா தான் இதை ஃபஸ்ட்டு எனக்கு இன்ட்ரோடியூஸே பண்ணலாம். அதை இது நல்லாயிருக்கும் டீ சாப்பிடு அப்படின்னு சொன்னான். நார்மலாக எனக்கு அந்த கிழங்கா மீன் இருக்கும்ல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் அந்த சைடே போக மாட்டேன். ஆனால் இதை சாப்பிட்டு பாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஊருக்கு வந்திருந்தாளா, ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது சொன்னதுனால இது வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து இது கண்டினியூ ஆகிடுச்சு. அப்புறம் இது இந்த நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். அதை தோல்லாம் உரிக்கணும்ல, அந்த மீன். அது எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரே மீன் அதுவும், எங்கள் எல்லாேருக்கும் அந்த வெள்ளைக்கிழங்கா மீனும் வாங்கினாங்க. ரசம் மட்டும்தான் வைக்கணும், அது மட்டும் வெயிட்டிங்க. கொத்தமல்லி இல்லை, பக்கத்து கடையில் கொத்தமல்லி இல்லாததுனால அவங்க அப்பா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, அந்த கருப்பு கவுனி அரிசி நாற்று நடுறதுக்கு போயிருக்காங்க. அதனால் வந்ததுக்கப்புறம் ரசம் வச்சு சாப்பிட போகிறோம்.